6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேர்ம் 1 யூனிட் 3 இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். நான் மகாலட்சுமி. ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஹரப்பன்ஸ் வேர் கிரேட் ட்ரேடர்ஸ் அப்படின்னா வியாபாரம் செய்கிறது தான் ட்ரேடர்ஸ் சொல்கிறோம். ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் நாகரிகத்தில் இருந்த மக்கள் வந்து நல்ல ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வெர் யூஸ்ட் பை தெம். எல்லாருக்குமே பொதுவான ஒரு ஸ்டாண்டர்டாக ரொம்ப சரியான ஒரு எடையும் சரியான ஒரு அளவுகளையும் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தே யூஸ் ஸ்டிக்ஸ் வித் மார்க்ஸ் டு மெஷர் லென்த்து வந்து அவங்க அளக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக்கில் மார்க்ஸ் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தே யூஸ்டு கார்ட்ஸ் வித் ஸ்போக்லெஸ் சாலிட் வீல்ஸ். இப்போ நமக்கு வீல்ஸில் ஸ்போக்ஸ் இருக்கும் இல்லையா, கம்பியெல்லாம் நடுவில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்போக்கெல்லாம் இல்லாத மாதிரியான ஒரு வீல்ஸை வந்து அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தெர் இஸ் எவிடன்ஸ் ஃபார் எக்ஸ்டென்சிவ் மேரிடைம் ட்ரேட் வித் மெசபொட்டாமியா அப்படிங்கிற கண்ட்ரியோட இவங்களுக்கு வந்து மாரிடைம் ட்ரேடுனா கடல் தாண்டி போய் ட்ரேட் பண்ணுறது, கடல் தாண்டி போய் வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்டான எவிடன்ஸ் வந்து இருக்குது. மெசபொட்டாமியாவோட இவங்க வந்து கடல் தாண்டி போய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இண்டஸ் சீல்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் as far as Mesopotamia, Sumer, which are modern day Iraq, Kuwait and parts of Syria. நம்ம இண்டஸ் சிவிலைசேஷனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சீலெல்லாம் வந்து மெசபொட்டாமியாவில் கிடச்சிருக்கு. அப்போ அந்த மெசபொட்டாமியா அப்படிங்கிற இடம் இப்போ எங்கே இருக்குது, ப்ரெசன்ட் டேயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஈராக்கு, குவைத்து, சிரியா அந்த மாதிரியான நாடுகள் தான் வந்து அப்போ மெசபொட்டாமியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மெசபொட்டாமியாவில் இந்த இண்டஸ் சிவிலைசேஷனுடைய சீல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. கிங் நாராம் சின் ஆஃப் அக்காடியன் எம்பையர் சுமேரியன் has written about buying jewelry from the land of Meluka, a region of the Indus Valley. அக்காடியன் எம்பையர் அப்படிங்கிற ஒரு எம்பையரில் இருந்தக்கூடிய ஒரு ராஜா, அவருடைய பேர் வந்து நரம் சிங் அப்படிங்கிறவர். அவர் தன்னுடைய இதில் வந்து குறிப்பில் வந்து எழுதி வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா, மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஜுவல்லரி வந்து வாங்கப்பட்டதாக அவர் எழுதி வச்சுருக்காரு. அந்த மெலுக்கா அப்படின்றது என்னென்னா, இண்டஸ் சிவிலைசேஷனில் இண்டஸ் வேலியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துடைய பேர் தான் வந்து மெலுக்கா. Cylindrical seals similar to those found in Persian Gulf and Mesopotamia have also been found in Indian area. நம்ம இண்டஸ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் ரவுண்டாக வந்து சீல்ஸ் வந்து இருக்குது. அந்த சீல்ஸ் எங்கே இருந்தது, அதே மாதிரி சீல் எங்கே இருந்ததுன்னா பெர்ஷியன் கல்ஃப்லேயும் மெசபொட்டாமியாலையும் இதே மாதிரியான சீல்ஸ் வந்து அங்கேயும் இருந்தது. அதனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்றதுக்கு ஒரு ப்ரூஃப். திஸ் ஷோஸ் த ட்ரேட் லிங்க் பிட்வீன் தீஸ் டூ ஏரியாஸ். இந்த ரெண்டு ஏரியாவுக்கு நடுவுலையும் வந்து வியாபாரம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ரூஃப். நேவல் டாக்யார்ட் ஹாஸ் பீன் டிஸ்கவர்ட் இன் லோத்தல் இன் குஜராத். லோத்தல் அப்படிங்கிற இடத்துல குஜராத்தில் நேவல் டாக்யார்ட் இருக்குது. டாக்யார்ட் அப்படின்றது என்னென்னா, அந்த பொருட்கள்லாம் வந்து இறக்கி வைக்கிறது, ஏற்றிட்டு போகிறது, அந்த மாதிரியான இடம் தான் வந்து டாக்யார்ட் அப்படின்னு சொல்கிறோம். மேரிடைம் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி இண்டஸ் பீப்புள். ஸோ இதனால் என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால், இங்கே கடல் தாண்டி வியாபாரங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. டாக்யார்ட் அட் லோத்தல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டாக்யார்ட் அப்படின்றதுன்னா கப்பல்லாம் வந்து போகும், அந்த இடத்துல திங்ஸ் எல்லாம் ஏற்றுவாங்க, கப்பல்லேருந்து இறக்குவாங்க, அதுதான் வந்து டாக்யார்ட் சொல்கிறோம். லோத்தல் இஸ் சிட்டுவேட்டட் ஆன் தி பேங்க்ஸ் ஆஃப் ட்ரிபியூட்டரி ஆஃப் சபர்மதி ரிவர் இன் குஜராத்தில் சபர்மதி அப்படிங்கிற ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து லோத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே டாக்யார்ட் இருந்தது. லீடர் இன் மொஹஞ்சதாரோன் சிவிலைசேஷனில் லீடர் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கல்ப்சர் ஆஃப் தி சீட்டட் மேல் ஹாஸ் பீன் அன்எர்த்தன்ட் இன் த பில்டிங். சீட்டட்னா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர்ன்றது ஒரு உருவம் பொம்மை. ஸோ அதை வந்து பூமிக்குள்ளேருந்து எடுத்தாங்க. அன்எர்த்தன்ட் அப்படின்னா பூமியிலேருந்து எடுத்தாங்க ஒரு பில்டிங்கில். வித் அ ஹெட் பேண்ட் ஆன் தி ஃபோர்ஹெட். அங்கே அந்த நெத்தியில் ஒரு பேண்ட் மாதிரி ஒன்று இருந்தது. அந்த ஸ்மாலர் ஆர்னமெண்ட் ஆன் தி ரைட் அப்பர் ஆர்ம்னா மேலே அந்த நம்ம ஷோல்டருக்கு கொஞ்சம் கீழே அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஆர்னமெண்ட் வந்து கட்டப்பட்டிருந்தது அவருடைய ரைட் ஹேண்டில். ஹிஸ் ஹேர் இஸ் கேர்ஃபுல்லி கோம்ட் அண்ட் பியர்ட் ஃபைன்லி ட்ரிம்டு. அவருடைய ஹேர் கட்டிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக கோம் பண்ணியிருந்தாங்க, நல்லா க்ளீனாக வாரி இருந்தது. அண்டு பியர்டுனா தாடி வந்து அழகாக ட்ரிம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பொம்மையில், அந்த உருவ பொம்மையில் அப்படி இருந்தது.
Two holes beneath the ears suggest that the head ornament might have been attached till the ear. இல்லை 2 ஹோல்ஸ் வந்து இருந்தது, காதுக்கு கீழே 2 ஹோல்ஸ் வந்து இருந்தது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வேளை காதில் போட்டிருக்கக்கூடிய அந்த கம்மல் வந்து தலையில இருந்து அந்த காது வரைக்கும் அது தொடர்ந்து போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஹெட் ஆர்னமெண்ட் அந்த தலையில் போடக்கூடிய ஒரு ஆர்னமெண்ட் எது வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னா காது வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுக்குறாங்க. த லெஃப்ட் ஷோல்டர் இஸ் கவர்ட் வித் தி ஷால் லைக் கார்மெண்ட் டெக்கரேட்டட் வித் டிசைன்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் அண்ட் ரிங்ஸ். லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைட் ஷோல்டரில் ஒரு ஷால் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ஷால் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அழகாக ஃப்ளவர்ஸ்லேயும் ரிங்ஸையும் வச்சு டெக்கரேட் பண்ண மாதிரி இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. திஸ் ஷால் பேட்டர்ன் இஸ் யூஸ்ட் பை தி பீப்புள் ஈவன் டுடே இன் தோஸ் ஏரியாஸ். அந்த ஷாலில் இருந்த அந்த டிசைன், அந்த ஃப்ளாரு, இந்த ரிங்ஸ் இருக்கக்கூடிய அந்த டிசைனை வந்து இப்போயும் கூட அந்த ஏரியாவில் போய் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த டிசைன்ஸை இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டெக்னாலஜி, இண்டஸ் சிவிலைசேஷனில் என்னெல்லாம் டெக்னாலஜி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இண்டஸ் பீப்புள் ஹாவ் டெவலப்ட் அண்ட் சிஸ்டம் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். அளவைகள், அந்த அளக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப கம்மியாக ஜாஸ்தியாக அப்படியெல்லாம் இல்லாமல் ஓவரால் ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு அளவுகள் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. Ivory scale found in Lothal in Gujarat is 1704 millimeter, the smallest division ever recorded on the scale of other கண்டெம்பரரி சிவிலைசேஷன்ஸ். அவங்க ஐவரின்னும் போது தந்தம், யானையுடைய தந்தம் இருக்கு இல்லையா, அதுதான் ஐவரி. ஸோ ஐவரியால் செய்யப்பட்டிருக்க ஒரு ஸ்கேல் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் அப்படிங்கிற இடத்துல வந்து கிடச்சிது. அதோட ரொம்ப டிவிஷன்ஸ், ரொம்ப ஸ்மாலஸ்ட் டிவிஷன் என்ன அதில்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஸ்கேலில் நம்ம குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டிருக்கோம்ல, அது மாதிரி அந்த அளவுகளில் ரொம்ப சின்ன ஒரு அளவு அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1704 மில்லிமீட்டர் அளவு வந்து அந்த ஸ்கேலில் இருந்தது. ஸோ இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த சிவிலைசேஷனில், நாகரிக வளர்ச்சியில் நம்ம தோண்டி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்துலன்னு பார்த்தா இந்த லோத்தலில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட் தான் வந்து ரொம்பவே வந்து சின்னதாக ரெக்கார்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேல். Do you know the hidden treasures of the Indus civilizations? இங்கே ஹிடன் அப்படின்னா மறைஞ்சிருக்கக்கூடிய, ட்ரெஷர்ஸ் அப்படின்னா வளங்கள் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இண்டஸ் சிவிலைசேஷனுடைய மறைஞ்சிருக்கக்கூடிய வளங்கள் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது நம்ம கல் மேலே, பாறங்கள் மேலெலாம் செதுக்கி வச்சுருப்போம் இல்லையா, எழுத்துக்கள், அதான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் ரிட்டன் இன் அ ஸ்கிரிப்ட் ஆஃப் தோஸ் டைம்ஸ். அந்த காலகட்டத்தில் நம்ம மரத்து மேலே, பெரிய பெரிய பாறங்கள் மேலெலாம் செதுக்கி வச்சுருந்தாங்க இல்லையா, அதுதான் இன்ஸ்கிரிப்ஷன். கேன் ப்ரொவைட் அஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் கஸ்டம்ஸ், ப்ராக்டிசஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எனி பிளேஸ் ஆர் டைம். அந்த மாதிரி செதுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான கஸ்டம்ஸ் இருந்தது, என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதும், என்னென்ன இடத்துல எந்தெந்த டைமில் என்னெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் நமக்கு சொல்லுது. ஸோ ஃபார் த இண்டஸ் ஸ்கிரிப்ட் ஹேஸ் நாட் பீன் டெசிஃபர்டு. இண்டஸில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட், அந்த பாறங்கள்லாம் எழுதி வச்சுருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுக்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னமும் டெசிஃபர் பண்ணவே முடியல. டெசிஃபர்னால் அதுக்கு நல்ல மீனிங் என்ன அப்படின்னு சொல்கிறது, அது இன்னமும் அது பண்ணவே முடியலை. தேர்ஃபோர் வி மஸ்ட் லுக் ஃபார் அதர் க்ளூஸ் டு நோ அபவுட் தி இண்டஸ் பீப்புள் அண்ட் தேர் லைஃப் ஸ்டைல். இப்போ அவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்க அப்படின்றது நம்மளால் மீனிங் கண்டுபிடிக்க முடியலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வெவ்வேறு க்ளூஸ் ஏதாவது நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்பேரல், கஸ்டம் ஃபேப்ரிக்ஸ் வேர் இன் காமன் யூஸ். காட்டன் ஃபேப்ரிக்ஸ் வேர் இன் காமன் யூஸ். காட்டனில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், இங்கே ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னா துணின்னு அர்த்தம். ஸோ காட்டன் துணிகள் வந்து அவங்க காமனாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கே ஸ்பிண்டல்ஸ் அன்எர்த்ட் சஜஸ்ட் தட் யான் வாஸ் பண்ண. ஸோ இங்கே கிளேயில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்பிண்டல்ஸ் கிடச்சதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யான் வந்து அந்த காலத்தில் இருந்தது, தறி நெய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி யான் ஸ்பன்னெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் சொல்கிறாங்க. உல் வாஸ் ஆல்சோ யூஸ்ட். ஈவன் உல் கூட அவங்க யூஸ் பண்ணாங்க. இந்த கோட்டுடைய ஹேர்லேருந்து எடுத்து செய்வாங்க இல்லையா உல்,
அதுவும் கூட அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லவ் அண்ட் பீஸ் செட்டில்மெண்ட்ஸ் வேர் பில்ட் ஆன் ஜாயண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் எலிவேட்டட் கிரவுண்ட்ஸ். அங்கே அவங்க வாழக்கூடிய இடங்கள் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்தது. அண்ட் ரொம்ப ஹைட்டான ஒரு கிரவுண்டில் வந்து அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ், அவங்களுடைய வீடுகள் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. த இண்டஸ் சிவிலைசேஷன் சீம்ஸ் டு ஹாவ் பீன் அ பீஸ்ஃபுல் ஒன். இண்டஸ் சிவிலைசேஷன் ரொம்ப அமைதியான ஒரு நாகரிக வளர்ச்சி அடைஞ்ச ஒரு காலகட்டமாக தான் அந்த காலகட்டம் இருந்தது. ஃபியூ வெப்பன்ஸ் ஆர் ஃபவுண்ட் அண்ட் தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் எனி ஆர்மி. அந்த போர்க்கருவிகள் வெப்பன்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது. அண்ட் ஆர்மின்னு ஒரு செக்டார் இருந்ததுக்கு உண்டான ஒரு எவிடன்ஸ் எதுவுமே நம்ம அந்த இண்டஸ் சிவிலைசேஷனில் கிடைக்கல. they displayed their statues with garments and precious jewelry. அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த சிலைகளில் ரொம்ப அழகான டிசைன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸும் விலை உயர்ந்த ஜுவல்லரியும் வந்து அதுக்கு போட்டு அவங்க அழகு பார்த்துருந்தாங்க. தே ஹேட் அன் அட்வான்ஸ்டு சிவிக் சென்ஸ். ரொம்ப சிவிக்னா மாரல் வேல்யூஸாக இருக்கக்கூடிய அந்த சென்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இருந்ததாக சொல்கிறாங்க. ஆர்னமெண்ட்ஸ்னால் நம்ம போடக்கூடிய ஜுவல்லரிஸ், ட்ரெஸ்ஸஸ், அந்த மாதிரியான விஷயங்கள். ஆர்னமெண்ட்ஸ் வேர் பாப்புலர் அமாங் மென் அண்ட் உமன். ஆண்களும் போட்டிருந்தாங்க, பெண்களும் ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. தே அடார்ன் தெம்செல்ஸ் வித் நெக்லஸஸ், ஆம்லெட்ஸ், பேங்க்லெட்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸ், இயர் ஸ்டட், ஆங்க்லெட்ஸ் எக்ஸெட்ரா. கொலுசு, கையில் போடுற மோதிரம், கம்மல், எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. த ஆர்னமெண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் கோல்ட், சில்வர், ஐவரி, ஷெல், காப்பர், டெரகோட்டா அண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். அந்த நெக்லஸ், வளையல், கொலுசெல்லாம் அவங்க இதெல்லாம் செய்யப்பட்டிருந்தாங்கன்னா கோல்டில், சில்வரில், ஐவரினா தந்தம், செல்லுனா அந்த சிப்பிக்கல் அதை வச்சு செஞ்சுருந்தாங்க. அண்ட் காப்பர், டெரகோட்டான்றது மண், சுடப்பட்டிருக்கக்கூடிய மண், கற்கள், இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஆர்னமெண்ட்ஸ் செஞ்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹூ கவர்ன்ட் தெம், அவங்கள யார் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் historians believe that there existed an central authority that controlled planning of towns and overseas trade, maintenance of drainage and peace in the city. கண்டிப்பாக வந்து நம்மளோட ஹிஸ்டாரியன்ஸ், வரலாறு எழுதக்கூடியவங்க என்ன நம்புகிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி, ஒரு ஹையர் அத்தாரிட்டி வந்து இருந்தது. அவங்க தான் வந்து டவுன் எப்படி இருக்கணும், அங்கே ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், வியாபாரங்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க வந்து யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க ஹிஸ்டாரியன்ஸ். ஆக்குபேஷன், என்ன ஒர்க்கெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அப்படின்னா, த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் தி இண்டஸ் சிவிலைசேஷன் பீப்புள் இஸ் நாட் நோன். எக்ஸாக்டாக ரொம்ப முக்கியமான ஆக்குபேஷன் இவங்க என்ன பண்ணாங்கன்றது சொல்ல முடியல. ஆனால் ஹவவர் அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ன்றது நம்ம கைவினை பொருட்கள் சொல்லுவோம், அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ட் பாட்ரி மேக்கிங், பானைகள் செய்கிறது, அந்த ஒர்க் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஜுவல்லரி மேக்கிங், நகைகள் உருவாக்குறது. வீவிங் அப்படின்னா நெய்யறது, துணி நெய்யறது. அண்ட் கார்பென்ட்ரி, உட் ஒர்க் பண்ணுறது. அண்ட் ட்ரேடிங் வேர் ப்ராக்டிஸ், ட்ரேடிங்ன்றது வியாபாரம். ஸோ இந்த மாதிரியான ஆக்குபேஷன்ஸ் அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுக்குறாங்க. தேர் வேர் மர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ். மர்ச்சன்ட்ஸ்ன்றவங்க சின்ன சின்ன வியாபாரிகள். ட்ரேடர்ஸ் அப்படின்றது கடல் தாண்டி வியாபாரம் செய்கிறவங்க. அண்ட் ஆர்டிசன்ஸ்ன்றது கைவினை பொருட்கள் செய்யக்கூடியவங்க, அவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. ரியரிங் ஆஃப் கேட்டில் வாஸ் அனதர் ஆக்குபேஷன். ஆடு மாடு மேய்க்கிறது அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஆக்குபேஷன் தொழிலும் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. பீப்புள் ஆஃப் தோஸ் டைம்ஸ் நியூ ஹவு டு யூஸ் த பாட்டர்ஸ் வீல். அந்த காலகட்டத்தில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பானை செய்கிறதுக்கு அந்த வீல் சுற்றிட்டு பானை செய்வாங்க இல்லையா, அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு அப்போவே இருந்தது. த ரியர்டு டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், நம்ம வீட்டுகளில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸை வந்து அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆடு மாடு அந்த மாதிரியான விஷயங்கள், கோழி, அதெல்லாம் வந்து அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. பாட்டரி, மண்ணால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருள், அதான் பாட்ரி, மண் பாண்டங்கள். பாட்ரி வாஸ் ப்ராக்டிஸ்ட் யூஸிங் த பாட்டர்ஸ் வீல். அந்த வீல் மாதிரி இருக்கக்கூடியதை சுற்றிக்கிட்டே அவங்க பானை செய்வாங்க இல்லையா, அந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். இட் வாஸ் வெல் ஃபயர்ட், நல்லா பானைகள் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. பாட்ரிஸ் வேர் ரெட் இன் கலர், வாஸ் பியூட்டிஃபுல் டிசைன்ட் இன் பிளாக். பானைகள் ரெட் கலரில் இருந்தது, டிசைன்ஸ் வந்து பிளாக் கலரில் அவங்க வரைஞ்சி பானைகள் வச்சுருந்தாங்க. த ப்ரோக்கன் பீசஸ் ஆஃப் பாட்ரி ஹேவ் அனிமல்ஸ் ஃபிகர் அண்ட் ஜியோமெட்ரிக் டிசைன்ஸ் ஆன் இட். அந்த உடஞ்சிருக்கக்கூடிய துகள்களை வச்சு கண்டுபிடிக்கும் போது அனிமல்ஸுடைய ஃபிகர்ஸ் வந்து அதில் வரையப்பட்டிருந்தாங்க. அண்ட் ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ்னால் அந்த ஸ்கொயர் மாதிரி, ரெக்டாங்கிள் மாதிரி, சர்க்கிள் மாதிரி, அந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் வந்து அதில் வரையப்பட்டிருந்தது.
ரிலிஜியஸ் பிலீஃப் எந்த மாதிரியான மதங்களை வந்து அவங்க பின்பற்றினாங்க, அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அவங்களுக்கு என்ன அப்படின்றது சொல்கிறாங்க பாருங்கள். வி டோன்ட் ஹாவ் எனி எவிடன்ஸ் பாயிண்டிங் டு ஸ்பெசிஃபிக் டயட்டிஸ் ஆர் தேர் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். அந்த இங்கே டயட்டிஸ் அப்படின்றது சாமியை வந்து டயட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரியான சாமியை அவங்க கும்பிட்டாங்க, என்ன மாதிரியான ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் வந்து அவங்களுக்கு இருந்தது, மதங்கள் சார்ந்த பழக்க வழக்கங்கள் என்ன இருந்தது அப்படின்றது எக்ஸாக்டாக இவங்களுக்கு வந்து எவிடன்ஸ் கிடைக்கல. தேர் மைட் ஹாவ் பீன் வர்ஷிப் ஆஃப் மதர் காடஸ். ஒருவேளை பெண் தெய்வத்தை வந்து அவங்க கும்பிட்டுட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. விச் சிம்பலைஸ்ட் ஃபெர்டிலிட்டி, அந்த தாய்மை சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பெண் தெய்வத்தை வந்து அவங்க வழிபட்டிருக்காங்க. விச் இஸ் கன்க்ளூடட் பேஸ்ட் அப்பான் தி எக்ஸ்கவேஷன் ஆஃப் செவரல் ஃபீமேல் ஃபிகர்ஸ். இந்த ஒருவேளை பெண் தெய்வத்தை கும்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்கன்னா, நிறைய பெண் தெய்வமான சிலைகள் வந்து அங்கே கிடச்சதுனால அவங்க வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு யூகிச்சு சொல்கிறாங்க. டாய் கல்ச்சர், பொம்மைகள் அந்த காலகட்டத்தில் என்ன இருந்ததுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். டாய்ஸ் லைக் கார்ட், கவ் வித் மூவபிள் ஹெட்ஸ் அண்ட் லிம்ஸ். கார்ட்னா அந்த வண்டி மாதிரி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி பொம்மை இருந்தது. மாடு வந்து தலையை ஆட்டக்கூடிய மாதிரி மாடு, காலெல்லாம் அசைக்கிற மாதிரியான மாடு பொம்மைகள் இருந்தது. கிளே பால்ஸ், மண்ணால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பால் அண்ட் டைனி டால்ஸ், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பொம்மைகள். ஸ்மால் கிளே மங்கி, ஒரு சின்ன மண்ணால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மங்கியுடைய பொம்மை. டெரகோட்டா ஸ்குரல்ஸ் ஈட்டிங் அ நட்டு, அணில்கள் உட்காந்து நட்டு சாப்பிட்ற மாதிரி, கொட்டைகள் சாப்பிட்ற மாதிரியான மண் பொம்மைகள். இங்கே டெரகோட்டான்றது மண் பொம்மைகள் இருந்தது. கிளே டாக், மண்ணால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாய்கள் இருந்தது. அண்ட் மேல் டான்ஸர் ஹவ் பீன் ஃபவுண்ட், ஜென் வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரியான பொம்மைகள் அந்த இடத்துல கிடச்சிது. தே மேட் வேரியஸ் டாய்ஸ், டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ் இன் டெரகோட்டா விச் ஷோ தட் தே என்ஜாய்ட் பிளேயிங். நிறைய பொம்மைகளுடைய வகைகள் வந்து அந்த இடத்துல கிடச்சிது. இதனால் என்ன தெரியுதுன்னா, விளையாடுறது அந்த காலகட்டத்தில் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அப்படின்றது புரியுது. வாட் ஹேப்பன் டு ஹரப்பன்ஸ். இப்போ ஹரப்பன் அப்படின்னு ஒரு சிவிலைசேஷன் நாகரிகம் இருந்தது, அதில் மக்கள்லாம் வாழ்ந்தாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும், ஏன் அவங்க வந்து இல்லாமல் போயிட்டாங்க, ஏன் வந்து இந்த அவங்களுடைய அந்த சிட்டி வந்து புதைக்கப்பட்டுருச்சு மண்ணுக்குள்ளே அப்படின்னா, அதுதான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பை 1900 BCE இந்த ஹரப்பன் கல்ச்சர் ஹேட் ஸ்டார்டட் டெக்ளைனிங். அந்த காலகட்டத்திலேருந்து இந்த ஹரப்பனுடைய கல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சிச்சு. இட் இஸ் அசியூம் தட் தி சிவிலைசேஷன் மெட் வித், ஒருவேளை இந்த ஒரு லைஃப் வந்து ஏன் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம் அப்படின்னா, ரிப்பீட்டட் ஃப்ளட்ஸ் வந்திருக்கலாம். தொடர்ந்து ரிப்பீட்டட் ஃப்ளட்ஸ், அடிக்கடி அப்பப்போ மழை வெள்ளங்கள் வந்து ஒருவேளை அடிச்சுட்டு போயிருக்கலாம் அந்த ஊரை. எக்காலஜிக்கல் சேஞ்சஸ், ஏதாவது எக்காலஜி வைஸ் வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கலாம். இன்வேஷன், யாராவது வந்து இவங்களுடைய நாடை வந்து கைப்பற்றிருக்கலாம். நேச்சுரல் கெலாமிட்டி, ஏதாவது நேச்சுரல் கெலாமிட்டின்றது இப்போ வேல்கனோ, எர்த் குவாக்கு, ஃப்ளட் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இயற்கையாக ஏதாவது சேதங்கள் ஏற்படுத்தியிருக்கலாம். கிளைமேட் சேஞ்சஸ் பெரிய காரணமாக கூட இருந்திருக்கலாம். அண்ட் டீஃபாரஸ்ட்ரேஷன், ஒரு காடுகள் வந்து அழிக்கப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கலாம். அண்ட் பேண்டமிக், ஏதாவது வியாதிகள் வந்து கூட அந்த ஊரை வந்து அழிஞ்சு போயிருக்கக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அசியூம் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக சொல்லலை, பட் இப்படியெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் அபவுட் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷனை பற்றின ஜென்ரல் ஃபேக்ட் என்ன? ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் அபவுட் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய ஜென்ரலான வந்து உண்மைகள் என்ன அப்படின்னா, இட் இஸ் அமாங் தி ஓல்டஸ்ட் இன் த வேர்ல்ட்லேயே இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சிவிலைசேஷன், நாகரிக வளர்ச்சி. இட் இஸ் ஆல்சோ த லார்ஜஸ்ட் அமாங் 4 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். 4 பழங்காலத்து நாகரிக வளர்ச்சிகள் நிறைந்த நாடுகள் பார்த்தோமா, அதில் மிக பெருசு லார்ஜஸ்ட்னு பார்த்தா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளான்ட் சிட்டிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் சிவிலைசேஷன். உலகினுடைய ரொம்ப பிளான் பண்ணி சிட்டிஸ் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்னு பார்த்தா இண்டஸ் சிவிலைசேஷன் தான். த இண்டஸ் ஆல்சோ ஹேட் அட்வான்ஸ்ட் சானிடேஷன் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம். அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி, அந்த சாக்கடை தண்ணி எல்லாம் போகிறதுக்கு உண்டான அந்த செட்டப்லாம் வந்து இங்கே தான் வந்து இருந்தது. ரொம்ப அட்வான்ஸ்டான சிச்சுவேஷன் வந்து இங்கே இருந்தது. தெர் வாஸ் அ ஹை சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் ஆன் பப்ளிக் ஹெல்த். பப்ளிக் ஹெல்த் மேலே இருக்கக்கூடிய ஒரு சென்ஸ் வந்து ரொம்பவே எல்லா இதுலேயும் ரொம்ப அவேர்னஸோடு இருந்தாங்க. எல்லாத்த பற்றியும் எல்லோரும் தெரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அந்த இடத்துல காணப்பட்டுருச்சு.